உருவில் கழிவறை ஒன்றின் ஜன்னலில் பொருத்தப்பட்ட இரும்பு கம்பியிலான செவ்வக வடிவான மாதிரி அலங்காரம் ஒன்றின் பரும்படி படம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. செவ்வகத்தின் நீளம் 56 சென்டிமீட்டர், அகலம் 28 சென்டிமீட்டர் ஆகும். செவ்வக சட்டமானது 28 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதோடு சதுரங்களை உட்புறமாக தொட்டுக்கொண்டுள்ள வட்டம் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அதன் விட்டத்தின் இருபுறமும் 2 அரை வட்டங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அரைவட்ட வீலின் ஆரை அது ரைட். பாருங்கள், என்ன செஞ்சீங்க, ஒரு செவ்வகம் ஒன்றிக்கு அகலம் வந்து 28 சென்டிமீட்டர், நீளம் வந்து 56 சென்டிமீட்டர். அந்த செவ்வகத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து 28 சென்டிமீட்டர் ஆகிற மாதிரி 2 சதுரங்களாக பிரிக்காங்க. அப்போ இதுவும் 28, இதுவும் 28. அப்போ இது 56 வந்து 2ஆக பிரியும். இங்கே 28, இங்கே 28 சென்டிமீட்டர் 2 சதுரங்களாக பிரியும். ரைட். இப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு சுவரை தொட்டு கொண்டு நிற்கிற மாதிரி ஒரு 2 வட்டம் வைக்கிறாங்க. அப்போ இது 2ம் வட்டம். அதில் விட்டத்தில் இந்த விட்டத்தில் இன்னும் 2 வட்டங்களை அரை வட்டங்களை இப்படி பொருத்துகிறாங்க. இது கலர் பண்ணாதது தான் வட்டங்கள், பொருத்தப்படுற வட்டங்கள். ரைட். ஓகே. அப்போ இப்படி தான் எங்களை இதாக்கிட்டு இப்போ சொல்கிறாங்க என்னாண்டால், ஒன்றாவது கேள்வி கேட்குறாங்க, அரைவட்ட வில்லின் ஆரை யாது. ரைட். அரைவட்ட வில் யாது? இவர் தான் அரைவட்ட வில். இவர் ஒரு அரைவட்ட வில், இவர் ஒரு அரைவட்ட வீல்ட வெட்டி எடுக்கப்பட்டது. அப்போ இது தேவையில்லை எங்களுக்கு. இந்த இவரும் தான் அரைவட்ட வில். ரெண்டும் மாறை கேட்குறாங்க. 2 ஆரைகளும் சமனாகத்தான் நிற்கும். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வட்டம் 28 சென்டிமீட்டர் கேட்குன்னா இந்த விட்டம் தான் 28 சென்டிமீட்டர். ஆகவே இவருடைய ஆரை, பெரிய வட்டத்தில் ஆரை என்ன, பெரிய வட்டத்தின் ஆரை என்ன வரும், விட்டம் 28 என்றால் ஆரையோட அரைவாசி தானே 14 ஆகிக்கும். அப்போ இந்த நீளம் 14. அப்போ அது வந்து சின்ன வட்டத்தில் விட்டம் தானே. அப்போ சின்ன வட்டத்தில், அதாவது அரைவட்ட வீல்டு ஆரை என்ன வரும், அரைவட்ட வீல்டு ஆரை இதில் அரைவாசி வரும். ஆகவே 7 சென்டிமீட்டர்னு நீக்கிறோம். நீண்டால் 1 மார்க்ஸ் கொடுங்க. ஒன்றா பாட்டுக்கு. பட் அரைவட்ட வீல்டு ஆரை வந்து 7 சென்டிமீட்டர் நீந்தால் 1 மார்க்ஸ் கொடுங்க. அடுத்தது, அரைவட்ட வில்லொன்று நீளம் யாது. ரைட். அரைவட்ட வில்லொன்றோட நீளம் கேட்குறாங்க. ரைட். உங்களுக்கு தெரியும், இந்த நீளத்தை தான் கேட்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும். எப்படி காண்ற அரைவட்ட வீல்டு முழு வட்டத்துக்கு வந்து 2πr இருந்தால் அரைவட்டத்துக்கு என்ன வரும், πr. அதாவது 2πr கீழ் 2 அதுதானே, 2πr கீழ் 2, அதாவது πrன்னு வரணும். πrன்றது 22 கீழ் 7 தர 6ன்றது 6 வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சா மேலே அசமன். இது 7 சுருக்கினால் 22 சென்டிமீட்டர்னு வரணும். ரைட். இப்படி இருந்தேன்னு சொன்னால் πrன்றதுக்கு பிரதிடுறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. இதில் 6 வந்து இந்த 6ஐ பிரதிட்டிக்கணும். இது சரியாக இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் இந்த பிரதிடலுக்கு 1 மார்க்ஸ். அண்ட் ஃபைனல் ஆன்சர் 22க்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 2 மார்க்ஸ் 2ஆவது பாட்டுக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்டத்தை உருவாக்க பயன்படுத்த இரும்பு கம்பி நீளம். ரைட். இப்போ ஒரு வட்டத்தை உருவாக்குறதுக்குள்ளே இரும்பு கல் நீளம், இந்த வட்டத்தை ஃபுல் வட்டத்தை உருவாக்குறதுக்குள்ளே இரும்பு கம்பியில் நீளம்ன்றது இந்த வட்ட வீல்ட நீளம் தானே. ஆகவே வட்ட வீல்ட நீளம்ன்றது வந்து 2πr ஒரு வட்டத்துக்கு. ஆகவே 2πr 2 தர 22 கீழ் 7 தர இவரோட ஆரை என்ன, இவர் விட்டம் 28 நாள் ஆரை 14. இதுக்கு இதுதான் ஆரை ஆகிக்கும், 14 ஆகிக்கும். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். ஆகவே இதை சுருக்கினாண்டால் இது 2ன்னு வரும். ஆகவே 4 தர 22 88 சென்டிமீட்டர்னு வரும். ரைட். இது 2πr பிரதிடுறதுக்கு 1 மார்க்ஸ், 88 சென்டிமீட்டருக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 5 மார்க்ஸ் முடியுது. இந்த 3ஆவது பார்ட் முடிகிற நேரம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மொத்த அலங்காரத்தையும் உருவாக்க தேவையான மொத்த கம்பியின் நீளத்தை கிட்டிய மீட்டருக்கு யாது. மீட்டரில் தருக. ரைட். தருக யாது 2ம் தந்துக்கிறாங்க. ரைட். அப்போ தருகன்ற போட்டுவாங்க. ரைட். அப்போ பாருங்கள், மொத்த அலங்காரத்தை உருவாக்குறதுக்கு தேவையான இதில் நீளம் கேட்குறாங்க. கம்பியில் பாருங்கள், என்ன மொத்த அலங்காரத்தை உருவாக்க தேவையான கம்பி நீளம், ஒரு வட்டம் உருவாக்கணும். அதே மாதிரி இன்னொரு வட்டம் உருவாக்கணும். ரைட். ஒரு வட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இதில் 2 உருவாக்கணும். ரைட். நான் படமாக வரைகிறேன். 2 வட்டங்கள் உருவாக்கணும். அடுத்து பாருங்கள், இப்படி ஒரு அரைவட்டம் வில், இப்படி ஒரு அரைவட்ட வில், இங்கே ஒரு அரைவட்ட வில், இங்கே ஒரு அரைவட்ட வில். அப்போ இந்த அரைவட்டத்தில் எத்தனைக்கு 4. ஆகவே அரைவட்டத்தை நான் இப்படி குறிச்சிடுறேன். அதில் 4.
வேறு என்ன கம்பிக்கு பாருங்கள், இந்த கம்பி சரி, இந்த அரைவட்டங்கள் ரெண்டும் சரி, இந்த கம்பி சரி, இந்த அரைவட்டம் ரெண்டும் சரி. வேறு என்ன கம்பிக்கு, வேறு கம்பி வந்து இப்படி ஒரு கம்பிக்கு, இப்படி ஒரு கம்பிக்கு, ரைட். அது இல்லாமல் இது சுவர்னு தந்திய கம்பி தந்தி இதரே கேள்வி பார்ப்போம் கொஞ்சம். நீங்கள் முதல் கலவரையிலும் கண்ணனும் பொருத்தப்பட்ட இரும்பு கம்பியிலான செவ்வக வடிவான மாதிரி கலவரம் பரம்பரையாளர்களது. செவ்வகத்தின் நீளம் 56 சென்டிமீட்டர், 625 சென்டிமீட்டர். செவ்வக சட்டமானது 28 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சதுரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதோடு ஓகே சதுரங்களை உட்புறமாக தொட்டு கொண்டுள்ள வட்டம் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அதன் விட்டத்தின் இருபுறமும் 2 அரை வட்டங்கள். ரைட், ஓகே. அப்போ இது ஒரு சட்டம்னு தந்தைக்காகவே இதுவும் இரும்பு கம்பிகள் தான். ஆகவே இந்த ஃப்ரேமையும் நாங்கள் கணக்கிடணும். ஆகவே இப்படி ஒரு செவ்வகம், அதுக்கு இப்படி ஒரு நடுவில் 2 கம்பிகள். ஆகவே செவ்வகமும் இந்த கம்பியும் இதுக்கு மொத்த நீளங்களை காணணும். ரைட், இது தான் எங்களுக்கு கேட்ட கேள்வி. ரைட், பாருங்கள், இந்த வட்டத்தில் 2. ஆகவே வட்டத்தில் 2 88 தர 2, 88 தர 2 சக அரை வட்ட வீல்டு 4, அரை வட்ட வீல்டுக்கு 22ல் 4 சக இந்த செவ்வகத்தில் பாருங்கள் 56, 56, இங்கே 28, இங்கே 28. ரைட், 56 எத்தனைக்குன்னு பாருங்கள், இது ஒரு 56, நடுவில் ஒரு 56, இங்கே ஒரு 56. ஆக 56ல் 3 சக 28ல் 28, 28, 28, 28ல் 3. ரைட், இது அவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு தேவையான மொத்த கம்பியிட நீளம் வரும். ரைட், பார்ப்போம். 88 தர 2 அப்போ எத்தனை வரும், 176 சக 88 சக 56 தர 3 என்ன வரும், 8, 168 சக 28 தர 3 என்ன வரும், 60, 84. ரைட், இது அவ்வளோத்தையும் கூட்டுறோம். பாருங்கள், 4 8 12, 12 20, 26 6 2 மிச்சம் 10, 16, 24, 24, 31க்கு 1 3 மிச்சம் 4, 5, 516 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரும். ரைட், இப்போ எங்களுக்கு இதாக கேட்டாங்க. இல்லை, இதை வந்து சென்டிமீட்டர் வர்க்கம் இல்லை, சென்டிமீட்டர். இந்த கேட்டது வந்து கிட்டிய மொத்த கம்பி நீளத்தை கிட்டிய மீட்டரில் தர. ரைட், அப்போ இது சென்டிமீட்டரை முதலாவது மீட்டருக்கு மாற்றுவோம். ரைட், மீட்டருக்கு மாற்றினா 0.516 மீட்டர்னு வரும். அதாவது சென்டிமீட்டர் 5.16 மீட்டர்னு வரும். 5.16 மீட்டர்னு வரும். 100 பிரிச்சணும். ரைட், இப்போ இதை கேட்குறாங்க கிட்டிய மீட்டருக்குண்டால் இது என்ன செய்யணும், 5 கங்களை வந்து 1 தண்ணிக்கா, இது வந்து அண்ணளவா 5 மீட்டர்னு எங்களுக்கு செல்லலாம் அண்ணளவாக. ரைட், இப்படி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுங்க. ரைட், அண்ணளவாக 5 மீட்டர்னு எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ரைட், அடுத்தது இந்த 88ஐயும் வந்து ஏற்கனவே வந்து 22ஐயும் சரியாக பிரதிட்டு அந்த பிரதியிடலுக்குரிய 1 மார்க்ஸ் கொடுங்க. அடுத்தது இந்த செவ்வக சட்டத்துக்கு 1 மார்க்ஸை கொடுங்க. செவ்வக சட்டத்தில் நீளம் வருது, அதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ். இந்த 88 அடுத்தது இந்த 22, அதாவது முழு வட்டத்தில் நீளத்தை காண்றதுக்கும் அரைவட்ட வீல்டு நீளத்தை காண்றதும் நான் போட்டதுன்னா அதை வந்து சரியாக பிரதியிடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2க்கும் சேர்த்து 1 மார்க்ஸ். அடுத்தது இந்த செவ்வகத்தில் சட்டத்தில் நீளத்தை இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு 1 மார்க்ஸ். அப்போ 2 மார்க்ஸ். அண்ட் அதை கடைசியாக சுருக்கி 5.16ன்னு வந்து அது 5 மீட்டர்னு அண்ணளவாக்குறதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 3 மார்க்ஸ். ஆகவே 4ஆம் பாட் முடிகிற நேரம் 5 3 8 மார்க்ஸ் முடியுது. ரைட், அடுத்தது இங்கே நிலட்டப்பட்ட பகுதியில் ஏகமா பிஎன்வான கண்ணாடியினால் மூட தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு தேவையான கண்ணாடியின் பரப்பளவை காண்க. ரைட், இப்போ பாருங்கள், இங்கே ஏகமா பின்ற இங்கே நிலட்டப்பட்ட பகுதிகள், இந்த நிலட்டப்பட்ட பகுதிகள் வந்து கண்ணாடியால் மூடப்படுதாங்க. இப்போ இதில் பரப்பளவு கேட்குறாங்க. இதில் பரப்பளவு எப்படி காண்ற? ரைட், பாருங்கள், நான் ஒரு வேலை செய்கிறேன்.
இந்த மேலுள்ள பாட்டை நான் இதை மட்டும் தனியாக வரைஞ்சி காட்டுறேன். ரைட், இது ஒரு பாட் தானே, இதில் இந்த தான் நிலற்றப்பட்டிக்கு. ரைட், இது இந்த மேலுள்ள அரைவட்டத்தை கொண்டு ரைட், மேலுள்ள அரைவட்டத்தை அப்படியே கொண்டு எனக்கு இங்கே ஃபிட் பண்ணிலும் தானே. பாருங்கள், மேலுள்ள அரைவட்டத்தை அப்படியே கொண்டு ஃபிட் பண்ணிடலும் தானே. அப்படி இது ஒரு பாட். அதேமாதிரி அங்கே உள்ளதும் பாருங்கள், அங்கேயும் இதே மாதிரி தானே. அங்கேயும் இன்றைக்கு இப்படி தான் இருந்துச்சு. நிலற்றப்பட்ட பகுதின்றது இது. இதுலேயும் இந்த மேலுள்ள அரைவட்டத்தை அப்படியே கொண்டு கலட்டி கொண்டு இங்கே இப்படி ஃபிட் பண்ணிடும் தானே. ஃபிட் பண்ணினா பாருங்கள், இப்போ எனக்கு மொத்த பரப்பளவுன்றது என்ன, இது ஒரு அரைவட்டம், இது ஒரு வட்டம், இது அப்படியே ரெண்டும் சேர்த்து ஒரு முழு வட்டம் தானே. இப்படி ஒரு முழு வட்டம் மாற்றிலும் தானே. மாற்றினால் எனக்கு இப்போ காண வேண்டிய பரப்புன்றது ஒரு முழு வட்டத்தில் பரப்பு. ஆகவே இது என்ன செய்யலாம் எனக்கு, ஆகவே பரப்புன்றது ஒரு முழு வட்டத்தின் பரப்புக்கு சமனாகும். அப்போ அதை எழுதி காட்டுறதே இல்லை. நீங்கள் பரப்புன்றது பையார் வர்க்கம்னு நீங்கள் எழுதினாலே போதும். அவங்களுக்கு திருத்துறாங்களும் வழங்கிடும். எஸ், ஐடியா சரிண்டு. ரைட், பையார் வர்க்கம். அப்போ என்ன செய்யலாம், 22 7 தர இதில் 6 என்ன, இது தானே விட்டம். இது தான் விட்டம் இல்லை, அதாவது 28 சென்டிமீட்டர் தான் விட்டம். அப்போ 6 என்ன வரும், ½ வரும். 14 தர 14. ஆகவே இதை சுருக்கினாலே 2 வரும். அப்போ 28 தர 22 வரும். சரி, எஸ். 44 தர 14 வரும். 44 தர 10 440. 440 ப்ளஸ் 4 தர 44 என்ன வரும், 176 வரும். ஆகவே 6 11 ஒன்று மிச்சம் 616 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரும். ரைட், அலகுகள் கவனம். ரைட், இதில் பையார் வர்க்கம்னு இந்த ஐடியாவுக்கு 1 மார்க்ஸ், பிரதிடலுக்கு என்ன ஐடியாவுக்கும் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 2 மார்க்ஸ். 10க்கு எத்தனை டோட்டல் பண்ணிக்கோங்க.